ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா டெரா கிறிஸ்டா எம்ஐபி அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எம்ஐபி அப்படிங்கிறது வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட். ஸோ இதில் வந்து நைட்ரஜனும் பாஸ்பேட்டும் தான் இருக்குது, இதில் வந்து பொட்டாசியம் கிடையாது. ஸோ நைட்ரஜன் பாஸ்பேட் ரேஷியோன்னு பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து 12%, பாஸ்பேட் வந்து 61% இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான அளவில் இருக்கக்கூடிய உரத்தை பயன்படுத்தும் போது பயிர்களில் அதீத கொப்புகளை தோற்றுவிக்கிறதுக்கும் அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்கிறதுக்குமான செயல்பாடை அதிகரிக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாஸ்பேட் உரத்தை நம்ம பொதுவாக பயன்படுத்தும் போதே பயிரோட வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கும். ஸோ இது வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கும் போது என்ன அப்படின்னா, அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்க செய்யும். ஸோ எந்த அளவுக்கு வேர்கள் பாயுதோ அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து மண்ணிலேருந்து பயிர் வந்து எடுத்துக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்குதோ அந்த அளவுக்கான கொப்புகள் தோற்றுவிக்கிறது, அந்த கொப்புகள் வளரும் வேகம், அந்த கொப்புகளில் பூ பூக்கும் விதம், இது எல்லாமே அதிகரிக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பயிரை பொறுத்தும் அந்தந்த பயிரோட வேர்கள் வளர்ச்சியை பொறுத்து அந்தந்த பயிரோட மொத்த வளர்ச்சியுமே இந்த உரத்தை நம்ம பயன்படுத்த மூலயமா அதிகரிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிருக்கு தேவைப்படக்கூடிய பாஸ்பேட் சத்து பூர்த்தி ஆகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்பேட் சத்தோட செயல்பாடு வந்து இன்னுமே அதிகரிச்சுட்டே இருக்கும். அதாவது இந்த கான்ஸ்டண்ட்டான பாஸ்பேட் சத்து கிடச்சிக்கிட்டே இருக்கிறது போல் பயிரோட வளர்ச்சியே மொத்தமாக அதிகரிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய பயிர்களில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பச்சை இலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகும். அண்ட் ஆல்ரெடி முதிர்ச்சியடைந்த இலைகள் அந்த இலையோட வயது முடிகிறதுக்கு முன்னாடி அந்த இலையோட பச்சை தன்மைன்னு பார்க்கும்போது ரொம்பவே டார்க் க்ரீன் ஆகும். ஸோ புதிதாக தொற்றிக்கக்கூடிய கொப்புகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த இலைகள் வந்து இளம் பச்சை நிறத்துலேருந்து வேகமாகவே பச்சை நிறம் கொடுக்கும். ஸோ நீண்ட நாட்கள் இளம் பச்சை நிறத்தில் இருக்கிறத காட்டிலும் வேகமாகவே இலைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இலைகள் இன்னுமே டார்க் க்ரீன் ஆகும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பச்சைத்தன்மையோட இன்னுமே டார்க் க்ரீனாக காட்சியளிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இது ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கிற மூலயமா வேர்கள் வளர்ச்சி அதிகரித்து மண்ணிலேருந்து ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு உறிஞ்செடுக்கப்பட்டு அடுத்த பயிரோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்து வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த உரத்தை வந்து நம்ம பயிருக்கு எந்த நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த மாதிரியான வளர்ச்சி தோற்றுகிறதுக்கு பிரத்யேகம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பயிரில் பூக்கும் நிலைக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறது தான் அதிகமான மொட்டுக்களை கொண்டு வரதுக்கு வழிவகுக்கும். ஸோ இது எந்த நிலையில் பயன்படுத்தக்கூடியன்னு பார்க்கும்போது, குறிப்பாக தாவரநிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்காகவே இது வந்து பிரத்யேகம் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது வந்து எந்த ஒரு கிராப்பையும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளான்ட்டாக கொண்டு வரதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதிகமான கொப்புகள் தோற்றுவிச்சு செடியோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது செடியோட கேனோப்பியை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதிகமான கொப்புகள் எந்த அளவுக்கு தோற்றுவிக்குதோ அதுக்கேற்றாற் போல் மகசூல் வந்து அந்தந்த பயிர்லேருந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ளவர் கிராப்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போது பூக்கிறதுக்கு முந்தின நிலையில் அதிகமான கொப்புகளை தாவரநிலை வளர்ச்சியில் தோற்றுவிக்கிற மூலயமா மொட்டுகளை அதிக அளவு கொண்டு வர முடியும். ஸோ இதே தான் மற்ற எல்லா கிராப்ஸ்லையுமே, அதாவது ஃப்ரூட் கிராப்ஸாக இருக்கட்டும் இல்லை வெஜிடபிள் கிராப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கிராப்ஸ்லையுமே. ஆனால் இதில் வந்து பூக்களை கொண்டு வரதோடு மட்டும் இல்லாமல் இதில் வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இதற்கு பிறகு போஸ்ட் ஃப்ளவரிங்கில் வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் பிரத்யேகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதை மைக்ரோநியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை போரான், இந்த பொட்டாசியம், இந்த மாதிரியான சத்துக்களை வந்து குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து மற்ற கிராப்ஸுக்கு, அதாவது ஃப்ளவர் கிராப்ஸ் இல்லாமல் மற்ற கிராப்ஸுக்கு. ஏன்னா ஃப்ளவர் கிராப்ஸை பொறுத்தவரை பூக்கள் வந்துருச்சுனாலே அந்த பூக்களை வந்து நம்ம பெரிதாக கொண்டு வரதுக்கும் அதோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு தான் பயன்படுத்துமே தவிர, மற்றபடி நம்ம அந்த மகசூல் உற்பத்தி செய்கிறதுக்கான எந்த ஒரு செயல்பாடும் ஒரு தாவரநிலை வளர்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்காது. ஏன்னா அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தன்னாலே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி பயிர் வந்து போகும். ஆனால் இது மற்ற வகையான எல்லா வகை பயிர்கள்லையுமே இந்த பூக்கும் நிலைக்கு அடுத்து பிஞ்சுகள் பிடிக்கிறது, காய்கள் வளர்கிறது, அதுக்கப்புறம் அதை அறுவடை செய்கிறது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தாவரநிலை வளர்ச்சி போகும். ஸோ இந்த மாதிரி காய்கள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு அதிகமான பூக்கள் தேவை. ஸோ அந்த பூக்கள் அதிக அளவு கொண்டு வரதுக்கு நம்ம இந்த உரத்தை வந்து பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். குறிப்பாக தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது. நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு தண்ணிக்கு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதோட இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் வந்து இந்த பாஸ்பேட் உரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு ஏற்ற வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான அளவில் இருக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து அதிகரிக்கும் போது இந்த பாஸ்பேட்டோட செயல்பாடை தாண்டி அதிகமான பச்சை கொப்புகள் தோற்றுவிக்கும். அதாவது பச்சை கொப்புகள் அப்படின்னா கொப்புகள் வளரும், வளர்ச்சி வந்து ரொம்பவே நீண்ட கொப்புகள் வளரும். ஸோ இது எந்த மாதிரியான பயிராக இருந்தாலும் சரி. ஸோ நீண்ட கொப்புகளை வரதோடு மட்டும் இல்லாமல் பூக்கள் உற்பத்தி குறையும். சப்போஸ் பூத்ததுக்கு பிறகு நைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா பூக்கள் உதிர்வு ஏற்படும். அண்ட் இலைகளோட வளர்ச்சி ரொம்பவே பெரிதாக இருக்கும். அதாவது இலைகள் ரொம்ப அகலமாக நீண்டு இருக்கும். இது வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நைட்ரஜன் சத்து அதிகமாகும் போது இயல்பாக நடக்கிறது. ஸோ அதனால் இந்த தாவரநிலை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல பொதுவாக நைட்ரஜன் சத்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பாஸ்பேட்டுக்கு இந்த அளவில் நைட்ரஜன் இருக்கும்போது பயிரில் அதிகமான கொப்புகளை தோற்றுவிச்சு அதிகமான மொட்டுகள் கொண்டு வரதுக்கான போதுமான செயல்பாடு வந்து இது பயிரில் செய்யும்.
நெக்ஸ்ட் இந்த உரத்தை வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்குழிகள் கூடயோ இல்லைனா நுண்சத்து மங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இது வந்து முடிஞ்ச அளவு கால்சியம் சார்ந்த உரங்கள் கூடயோ இல்லைனா மெக்னீசியம் சார்ந்த உரங்கள் கூடயும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் இந்த உரத்தோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 25 கிலோ மூடை வந்து 5700 ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.